இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, ரெண்டு பேரும் இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபித்து நான் மன்னிப்பு கேட்டு போயிருக்கேன். பெண்களுக்கான உரிமைக்கு சிந்தனை வித்திட்டு அதுக்கு பெரும்பாடாற்றிய பெருந்தகை நம்முடைய பெரியார் அவர்கள் போராடினார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு சட்ட வரைவை கொடுத்து செயல்வடி கொடுத்தார்கள். இதெல்லாம் வரலாற்று பெரும் நிகழ்வு, மறக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை. தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்கிற, உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் அதை போலவே தனக்கு கீழே தங்களுக்கு கீழே யாரும் சார்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று போதித்தவர் ஐயா பெரியார். அதேதான் அம்பேத்கர் சொல்றார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதானே திங்கிற? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தந்தை பெரியார் குறித்தான அவதூறுகள் நீண்ட காலமாகவே பரப்பப்பட்டு வருகின்றன. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? அவர் பேசிய கருத்துக்களை திரித்து அதை அவதூறாக பரப்புவது என்பது பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவராக பிரதிநிதியாக சீமான் பேசி இருப்பது என்பது அம்பலமாயிருக்கு. விசுவாசம் முதலாளி, விசுவாசம். 10 வருஷமா உங்க வீட்டு உப்பு தின்றுக்கல்ல. இது என்னன்னா, சீமான் ஒரு கருத்து சொல்லுவாராமா, ஆதாரத்தை கேட்டா சீமான் இல்லன்னு சொல்லுவாராமா, உடனே அண்ணாமலை அடுத்த நாள் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு தேவைப்படாத வெளியிடன்னு சொல்றாமா. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். அண்ணாமலை தயவு செஞ்சு ஆதாரத்தை வெளியிடு. பொய்யாக திரிக்கப்பட்டதாக இருந்தால் அதன் விளைவுகளை அண்ணாமலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? இந்த மாதிரி ஃப்ராடான, தவறான, போலியான தயாரிக்கப்பட்ட செய்திகளை வெளியிட்டால் என்ன ஆகும் அண்ணாமலைக்கு தெரியும். கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. அதே போல பாண்டே, ரங்கராஜ் பாண்டே தொடர்ச்சியாக பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவாக வண்டி கட்டி ஏறி நிக்கக்கூடியவங்க எல்லாம் பாருங்க, வரிசை கட்டி நிக்கக்கூடியவங்க பாருங்க. ரங்கராஜ் பாண்டே பண்ண காட்ட கூப்பிட்டா பன்னிக்குட்டி நீல வந்திருக்க. தமிழ்நாட்டுல இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு ஆதரவாக, இங்கே தாங்கி நிற்கக்கூடிய கருத்தியலுக்கு ஆதரவாக ஒரு கணத்தில் வெளிப்பட்டிருப்பாரா? நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி நடந்ததுண்டாரா? ரங்கராஜ் பாண்டே மேல வழக்கு பதிவு செய்யணும். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னது இது? சீமானை நேர சிறையில் தள்ளி இருக்க வேண்டும், அதை செய்யல. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. அண்ணாமலையில இருந்து ஒவ்வொரு ராஜா வரைக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவாக நண்பர் சீமான் ஆயிட்டு இருப்போம். டேய், உன் வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. டேய், உன் பொண்டாட்டியில உன்னை எப்பறம் மதிக்கிறா? தமிழ்நாட்டில் எல்லோரும் முன்னேறுவதற்காக, கல்வி உரிமைக்காக, வேலை வாய்ப்பு உரிமைக்காக பாடுபட்ட, சுயமரியாதைக்கு பாடுபட்டு தந்தை பெரியார் இழிவு செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இந்த நபர்கள் எல்லாம் புடிச்சு உள்ள போட வேண்டாமா? நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன LIC பில்டிங்கா? ரங்கராஜ் பாண்டே மேல கைது செய்ய வேண்டாமா? இப்படி ஒரு அவதூறு 12,000 பேரை இஸ்லாமியர்கள், படையெடுப்பாளர்கள் தலையை வெட்டி கொண்டாங்கன்னு ஒரு அபத்தமான, அபாண்டமான பொய்யை பரப்புறார் முதல்வர் அவர்களே. இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரங்கராஜ் பாண்டே பரப்பி இருக்கிறார், சீமான் பரப்பி இருக்கார். 2 பேருக்கு மேலேயும் நீங்க நடவடிக்கை எடுக்கல. காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? சீமானை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக அவதூறு செய்வதை மட்டுமே, பொய்யை பேசுவது மட்டுமே அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறார். அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறி. தமிழ் தேசிய கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன என்று எந்த மேடையிலும் 16 ஆண்டுகளில் அவர் பேசியதில்லை. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான் இங்க வந்து குத்த வச்சேன். இந்த தாய் மகள் அவரோட உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக சீமான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எல்லாம் சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. நீ ஏன் முதல்ல ஒழுங்கு கிடையாது, அதை மறைச்சிட்டு நீ பெரியாரு அவங்க இவங்கன்னு பேசுற இல்லையா? அதுக்கு செருப்பால அடிதான் நீ வாங்க போற சீமான். கண்டிப்பா இது நடக்க போகுது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. என்னோட கேஸ்ல உன்னை வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருந்தாங்க இல்லையா? நீ கூட பொண்டாட்டி கூட வந்திருந்தீங்க. வெளியில பிரஸ் கேட்கும் போது, கொள்ளையில எத்தனை பெண்கள் இருக்கும் போது பழகிறதுக்கு இவதான் கிடைச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கெட்ட நாய் மாதிரி கெக்க அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட பதில சொல்லு அப்படின்னு தலைவர் பிரபாகரன் உனக்கு சொன்னாங்களாடா? நீயே ஒரு சொறி நாயி, உன்னைய என்னைய தொட விட்டது நான் பண்ண பெரிய தப்பு. இதுல உன் பொண்டாட்டி பெரிய ஐஸ்வர்யா ராய் அவ கேட்டாலாம், அத நீ சொல்லி என்னைய மனத்தை வாங்கினியே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வணக்கம். ஹாய் ரமேஷ், நீ எங்க மாப்பிள்ளை கூட வந்தியா? நான் தான் மாப்பிள்ளை. என்னது, நீதான் மாப்பிள்ளையா? ஏன் இருக்கக்கூடாதா? சரோஜா, ஏற்கனவே இவரை தெரியுமா உனக்கு? இவரே என் கூட படிச்சவருங்க. சீமானுக்கு இது போல விருப்பம் இருந்திருக்கலாம். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன.
ஆகவே அவர் அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள், அவரோடு பழகக்கூடிய பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை இச்சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குப்பையாகிடுவான் போகல. அதே போல சீமான் பேசியவுடன் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி கும்பலும் அவருக்கு ஆதரவாக வருகிறது. சீமான் வந்துங்க முதல்ல திராவிடம் பேசினாரு, ஈவேரா பெரியாரிசம் பேசினாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா எங்க கூட சேர்ந்துட்டு இருக்கிறார். டேய், இவனே ஒரு இத்து போனவன், நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதை சகோதரர் சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன். ஆக இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்கிறேன். ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோத்து விட்டு போயிருக்க? எப்படி நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுமோ அதை போல் சீமான் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஆதிக்க சக்தி இடத்திலே, RSS இடத்திலே, பிஜேபி இடத்திலே மண்டியிட்டு பெரியாரை பார்த்து சீமான் பேசி இருக்கிறார். தந்தை பெரியாரை பற்றி சீமான் பேசியதற்கு இதுவரை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசவில்லை. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுணத்தான தூக்கி போடணும். அப்ப சீமான் பெரியாரை விமர்சிக்கிறார் என்றால், பெரியார் மீது அவதூறு பேசுகிறார் என்றால், அவருக்கு யாரிடமிருந்து தனக்கு ஆதாயம் வரும்? மோடியிடமிருந்து, அண்ணாமலையிடமிருந்து. இது உண்மைதான், உண்மைதான். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டுவதற்காக திரு சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை பாராட்டும் விதமாக அவருக்கு இனி வரும் காலத்தில் பாட்டிலாக கோமியம் அனுப்பப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம், மேதகு பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படி பேசினேன். எந்த இடத்திலும் விடுதலை புலிகளோ மேதகு பிரபாகரன் அவர்களோ திராவிட இயக்கத்தையும் தந்தை பெரியாரையும் குறை சொன்னதோ, இழிவுபடுத்தியதோ, அவதூறு பேசியதோ இல்லை. இவர் பிஜேபி காரண்ட போய் பிச்சை எடுக்கிறதுக்காக அவர் வீடு முற்றுகை என்பது வருகின்ற 20ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இந்த கருத்தியலின் மீது யாருக்கும் விமர்சனம் இல்லை. தனி மனித விமர்சனம், தனி மனிதர்களுடைய போக்கில் விமர்சனம், இது மட்டும்தான் இருக்குது. கருத்தியல்ல விமர்சனம் இல்லை அப்படிங்கிறது இத்தனை கட்சிகளும் நிரூபிச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு ஒரு சாதாரண பெரியாரின் தொண்டன் என்ற முறையில் நன்றியும் கூறிக்கொண்டு, இந்த புலம்பும் நண்பர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன கோபத்தில் இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில துப்பிட்டா. ஏன்னா பெரியார் யார் என்பது உலகுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும். அவர் வாழ்ந்து அவருடைய தன்னுடைய சரித்திரத்தை இங்க நிரூபிச்சு அவங்கெல்லாம் இறந்து போனவங்களை பத்தி ஏன் இப்ப பேசி அதை ஒரு அரசியலாக்குறாங்கன்னு தெரியல. அவர் இருந்த காலம் அதை ஒரு சரித்திரமா பண்ணிட்டு தான் போயிருக்காரு. இல்லன்னு சொல்ல முடியுமா யாராவது? நல்ல விஷயம் தானே, நாட்டு உரிமை ஆக்குறது நல்ல விஷயமே. பெரியாருடைய நூல்களை அதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. ஆனா நமக்கு வாய் இருக்குதுன்றதுனால நம்ம எதேதோ பேசக்கூடாது, கொச்சையா பேசக்கூடாதுங்க. வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் அது யாரனா இருக்கட்டும், அவங்க மறைந்த பிறகு அவர்களை பற்றி தவறாக பேசும் கருத்து நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.